பிரார்த்தனை. நின்னருள் வேண்டுகின்றோம். எங்கள் நீதியும் தர்மம் நிலைப்பதற்கே பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திரு முன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். அன்னையின் அருளாலே பாரதியார் பாடல் விளக்கம். இந்த வாரம் திருமதி பாமா ருக்மணி அவர்கள் விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் நினைக்கிறேன். முதல்ல ஒரு தாய் பிள்ளை இப்போ குழந்தையே இவங்கதான் அம்மா அப்படின்னு ரியலைஸ் பண்றதே அவங்களுக்கு பசி எறிஞ்சு அந்த உணவு கொடுக்கறத வச்சுதான். அதனால பாட்டுல அவர் அன்னையான கண்ணன் அவருக்கு உணவு அளிக்கிறத முதல்ல சொல்லியிருக்கிறாரு. உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முலையினில் உயர்வெனும் பால் வண்ணமுற வைத்தேனைக்கே எந்தன் வாயினில் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள் கண்ணனெனும் பெயருடையாள் என்னை கட்டி நிறைவான் எனும் தன் கையில் அணைத்து மண்ணெனும் தன் மடியில் வைத்தே பல மாயமுறும் கதை சொல்லி மனங்களிப்பாள். அன்னையான கண்ணன் பாரதியாருக்கு உண்ண உண்ண தெவிட்டாத, எவ்வளவு சாப்பிட்டாலும் தெவிட்டாத நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவளுடைய அந்த ஞானப்பால் உயிரெனும் உலகினில் உயர்வெனும் பால் நல்ல உயர்ந்த அமுதத்தை எனக்கு கட்டி அணைச்சி என்னோட வாயில ஊற்றா. அந்த கட்டி அணைக்கிறதுக்கு என்ன சொல்றான்னா பானத்தையே கண்ணனுடைய கைகளா. ஆக்சுவலா கண்ணன் அவரோட குழந்தை பருவத்துல தாய் வாயை திறந்து காட்டு மண்ணை தின்னுட்டா அப்படின்னு சொல்லும்போது வாயை திறந்து காட்டுனா உலகத்தையே தெரியற மாதிரி இந்த உலகத்தையே கண்ணனா பாவிச்சு இந்த வானத்தை கையாவும் அந்த மண்ணத்தை மடியாவும் நினைச்சு அதுல அவரை கட்டி அணைச்சு அந்த பால் ஊட்டுறாங்க. அந்த பாலை அமுத பாலை ஊட்டுறாங்க. அப்படி ஊட்டும் போது நல்ல பல மாயமுறும் கதை சொல்லி மனங்களிப்பாள். நிறைய கதை சொல்லி பிள்ளைக்கு உணவு ஊட்டும் போது கதை சொன்னா அந்த பிள்ளை அதை ஆர்வமா சாப்பிடும் அப்படிங்கிறதுல நிறைய கதை சொல்லி உணவு ஊட்டுறா. அந்த கதைகள் 2வது பாட்டுல அந்த கதைகள் என்னென்ன கதைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்பமென சில கதைகள், எனக்கேற்றமென்றும் வெற்றி என்றும் சில கதைகள், துன்பமென சில கதைகள், கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள், என் பருவம் எந்தன் விருப்பம் எனும் இவற்றிற்கிணங்க என் உள்ளம் அறிந்தே அன்போடு அவள் சொல்லி வருவாள். அதில் அற்புதம் உண்டாய் பரவசம் அடைவேன். அவங்க அந்த கதை சொல்லும் போது வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இன்பமான சில கதைகள். அதுல என்ன இன்பத்துக்கு நம்ம எதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவோம், இன்பமா இருப்போம், வெற்றி பெற்ற கதைகள். சரியா? அது மாதிரி துன்பம் அப்படின்னு சொல்லும்போது கெட்ட தோல்விகளும் வீழ்ச்சிகளும் உள்ள கதைகள். இந்த கதைகளை சொல்லும் போது என்னுடைய பருவம் என்னுடைய விருப்பம் இணங்க என் உள்ளம் அறிந்தே அன்போடு அந்த கதைகள் சொல்லி வருவாள். அதை கேட்டு நான் என்ன செய்வேன், ஆனந்தமா பரவசம் அடைவேன். ஸோ இந்த கதைகளை சொல்றதுக்கு கண்ணன் புராண கதைகள். கண்ணன் தான் இப்ப நம்மளுக்கு மகாபாரதத்துடைய ஹீரோவே அவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய கதைகள்ல நல்ல கதைகளும் சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கும், துன்பமும் இருக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சு எல்லா சூழ்நிலையையும் நாம புரிந்து வாழ்றதுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக கதைகள், பல கதைகள் சொல்லி மாயமுறும் கதை சொல்லிங்கிறப்ப அந்த மாயம் அப்படிங்கிறதுல இன்ப துன்பம் எல்லாமே அந்த மாயத்துக்கு கீழே தான் அடங்கும். அடுத்து 3வது பாட்டுல பால் ஊட்டிட்டாங்க, கதை சொல்லிட்டே அந்த அமுதத்தை ஊட்டுறாங்க. இப்போ நிறைய அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறாங்க.
விளையாட்டு காட்டுறதுக்கு நிறைய பொம்மைகள் எல்லாம் வச்சு விளையாட்டு காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, விந்தை விந்தையாக எனக்கே பலவித தோற்றங்கள் காட்டுவிப்பாள் சந்திரன் என்றொரு பொம்மை அதில் தன்னமுதம் போல் ஒளி பறந்தொழுகும் மந்தை மந்தையா மேகம் பல வண்ணமுறும் பொய்மையது மழை பொழியும் முந்த ஒரு சூரியன் உண்டு அதன் முகத்தொளி கூறுதற்கோர் மொழியிலையாம். அப்போ அந்த பொம்மையாவே இவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்ணனையே இயற்கை தாய் அப்படிங்கிறத எடுத்துட்டு இயற்கையில உள்ள எல்லா தோற்றங்களையுமே ஒவ்வொரு பொம்மையாவே அவர் பாவிச்சு சொல்றாரு. அதுல என்னென்ன தோற்றங்கள் காட்டுறாங்க? முதல்ல சந்திரனையே ஒரு பொம்மையா சொல்றாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த அந்த ஒளி உலகமெங்கும் பறந்து வீசுது. அந்த வானத்துல மேகங்கள் இருக்கு. அந்த மேகங்கள் மழை பொழிஞ்சு பூமிக்கு வண்ணமுறும் வண்ணத்துளிகளாக அது இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, அந்த உழுத இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நிறங்கள் மாறும். ஸோ அந்த வண்ணமுறும் பொம்மையது மழை பொழியும், மழை கூட ஒரு பொம்மைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் முந்த ஒரு சூரியன் உண்டு, இவை எல்லாத்தையும் விஞ்சி நிற்கக்கூடிய சூரியன் உண்டு. அதனுடைய ஒளியை சொல்றதுக்கு மொழியே இல்லை, வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை அன்னையை வியந்து அதை ஒன்னையும் தாய் தனக்காக காட்ட வைத்த பொம்மை, இயற்கை தாய் எனக்கு கொடுத்த இயற்கையான உள்ள பொம்மைகள். இதுல இன்னொரு கருத்தும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இயற்கையின் மீது அவருக்கு ஒரு பற்றுதல், இதை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்டைரக்டா சொல்ற மாதிரி இயற்கை தாயின் மீது அவர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. கண்ணனையே இயற்கை அன்னையா நினைக்கிறாரு. அடுத்து, வானத்து மீன்கள் உண்டு சிறு மணிகளைப் போல் மின்னி நிறைந்திருக்கும் நான் அதை கணக்கிடவே மனம் நாடி மிக முயல்கினும் கூடுவதில்லை. கானத்து மலைகளுண்டு எந்த காலமும் ஓரிடம் விட்டு நகர்வதில்லை. மௌனத்திலே இருக்கும் ஒரு மொழியுரையாது விளையாட வருங்கான். இப்போ வானத்துல இன்னும் என்ன இருக்கிறத சொல்றாரு? விண்மீன்களை சொல்றாரு. அந்த சூரியன் இதுகளெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விண்மீன்கள் அது மணிகளை போல மின்னி கலர் கலரா மின்னி நிறைஞ்சிருக்குதான். அதை எண்ணணும்னு முயற்சிச்சாலும் அதை எண்ணி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்மீன்களை பார்த்து வியந்து சொல்றாரு. அடுத்து, கானத்து மலைகள் உண்டு. காடுகளை பார்த்தோம்னா முதல்ல நம்ம மலைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அந்த மலையை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, அதுல நம்ம திரும்ப திரும்ப பார்க்க அதுல சில நேரம் சில உருவங்களை கூட நம்ம அதுல பார்ப்போம். இது யானை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மலையும் அந்த மலைக்கு அதை வச்ச சில பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த உருவங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த மலைகள் எப்படி இருக்குமா, எந்த காலமும் ஓரிடம் விட்டு நகர்வதில்லை. அது எங்க இருந்துச்சோ அங்கேயேதான் இருக்குது. அது மௌனத்திலே இருக்கும். எப்பவும் அது என்னது, மௌனமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ மனிதன் ஒரு சமாதி நிலையில இருந்தா எந்த ஒரு அசைவற்றும் எப்படி அமைதியா இருப்பானோ அது மாதிரி அந்த மலை எங்க ஒரு அசைவற்றும் மௌனத்திலே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எதுவுமே பேசுறது இல்லை, ஆனாலும் அது என் கூட விளையாடி வருது அப்படின்னு சொல்லி அந்த மலையை பார்த்து வியந்து பாடுறாரு. ஆகாயத்துல உள்ள ஒன்னொன்னையும் வியந்து பார்த்து பாராட்டிட்டு அடுத்து இந்த காட்டுல உள்ள மலைகளை பத்தி பேசுறாரு. அடுத்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த மலையில உருவாகக்கூடிய நதிகள், அந்த நதிகள் எப்படி உருவாகி நாடு முழுக்க ஓடி அது கடைசியா கடல்ல எப்படி போய் சங்கமிக்குது அப்படிங்கிறத அதை வியந்து பாராட்டுறாரு. அதுல நல்ல நல்ல நதிகள் உண்டு அவை நாடெங்கும் ஓடி விளையாடி வருங்கான் மெல்ல மெல்ல போயவை தாம் விழும் விரிகட பொம்மையது மிக பெரிதாம். இயற்கை எல்லாத்தையுமே பொம்மை ஆக்கிட்டாரு, கடலும் ஒரு பெரிய பொம்மை அப்படின்ட்டாரு. எல்லை எதிர் காணுவதில்லை அலையற்றி நுரை கக்கி ஒரு பாட்டிசைக்கும் ஒல்லனும் அப்பாட்டினிலே அம்மை ஓமெனும் பெயரென்றும் ஒளித்திடுங்கான். இப்ப நம்ம இதுல கன்னியாகுமரியில சொல்லுவோம் திரிகடல் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அந்த நதிகள் எல்லாம் அந்த சேர்ற இடத்துல சவுண்டு வரும். அந்த சவுண்டு ஓம் அப்படின்னு ஒலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்னியாகுமரிக்கு போறப்பெல்லாம் எல்லாருமே அந்த திரிகடல் சங்கமம் அந்த இடத்த போய் பார்ப்போம். அதை இந்த இடத்துல சொல்றாரு. நல்ல நல்ல நதிகள் உண்டு அவை நாடெங்கும் ஓடி விளையாடி வருங்கான்
மெல்ல மெல்ல போயவைதான் விழும் விரிகடற் பொம்மையது மிக பெரிதாம். நாடெல்லாம் ஓடி அது கடைசியா எங்க போய் சேருது அப்படின்னா கடல்ல போய் சேருது. அந்த கடல் எப்படி இருக்குதா, அதனுடைய எல்லையை நம்ம காணவே முடியாது, எல்லையதில் காணுவதில்லை. சரி, எல்லையை காண முடியாது, ஆனா அந்த கடல்ல என்ன இருக்கும், அலை இருக்கும். அந்த அலை இந்த ஆறுகள் போய் சேர இடத்துல அலையற்றி நுரை கக்கி ஒரு பாட்டி சேர்க்கும். அந்த சங்கமிக்கிற இடத்துல பார்த்தோம்னா நுரையா வரும். அந்த அலைகளும் இந்த ஆறுகளும் சேர்ற இடத்துல அந்த இடத்துல அது பாட்டு ஒலி எழுப்புது. அந்த பாட்டுன்னு சொல்றாரு. அந்த பாட்டு என்னது, ஒல்லனும் அப்பாட்டினிலே அந்த சத்தத்துல ஓம் எனும் அம்மையினுடைய பெயர் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த ஓடி வரக்கூடிய இடத்துல, ஆறு ஓடி வரத்துல சோலைகள் காவினங்கள் அங்கு சூழ்தரும் பல நிற மணிமலர்கள் சாலவும் இனியனவாய் அங்கு தருக்களில் தூங்கிடும் கனிவகைகள் ஞாலமுற்றிலும் நிறைந்தே மிக நயந்தரும் பொம்மைகள் எனக்கெனவே கோலமும் சுவையுமுற அவள் கோடி பல கோடிகள் குவித்து வைத்தாள். அந்த ஆறு ஓடி வருது, மலை ஆறு சொல்லியாச்சு, கடல் வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்ப கானகத்தை பத்தி சொல்றாரு. கானகத்துல பார்த்தா நிறைய சோலைகள் இருக்கு. அந்த சோலைகள்ல நிறைய வண்ண மலர்கள் இருக்கு. அது போக அங்க ரொம்ப இனிமையான, சாலம்னா மிக உயர்ந்த இனிய மரங்கள்ல இருக்கக்கூடிய கனி வகைகள் சொல்றாரு. அவை ஞாலமுற்றிலும் நிறைந்த இந்த உலகம், ஞாலம்னா இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சே இருக்கு. இவை மிக நயந்தரும் பொம்மைகள் எனக்கெனவே, இந்த உலகத்துல உள்ள இந்த அழகு தரக்கூடிய இந்த பொம்மைகளை எனக்கெனவே கோலமும் சுவை, பார்க்கறதுக்கு அழகாகவும் சுவைக்கிறதுக்கு இனிமையாகவும் அவள் பல கோடி இந்த உலகத்துல எனக்காக குவித்து வைத்திருக்கிறாள். அவைகளை எல்லாம் நான் இனிமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அது போக இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மலர்கள் கனிகள் இதெல்லாம் சொல்லிட்டு, இது போக நம்ம செயற்கை செய்யக்கூடிய தின்பண்டங்கள், தின்றிட பண்டங்களும் செவி தெவிட்டர கேட்டனர் பாட்டுகளும் ஒன்றுற பழகுதற்கே அறிவுடை மெய்த்தோழரும் அவள் கொடுத்தாள் கொண்டிடும் என இனிதாய் இன்பக் கொடு நெருப்பாய் அனற் சுவை அமுதாய் நன்றிய நல் காதலுக்கே இந்த நாரிய தமை என சுழலித்தான். இயற்கையிலே நிறைய பழங்கள் கனிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது போக தின்பண்டங்களும் கொடுக்குறாங்களாம். நிறைய பண்டங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போனா அம்மா நம்மளுக்கு இந்த பண்டம் பிடிக்கும் அந்த பண்டம் பிடிக்கும், நிறைய வெரைட்டியா பண்டங்கள் தருவாங்களாம். அதே மாதிரி கண்ணனின் தாய் பாரதியாருக்கு நிறைய பண்டங்கள் கொடுக்குறாங்க. பண்டம் கொடுக்கும்போது நல்ல பாட்டுகளும், தெவிட்டர அப்படின்னா போதும்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பாட்டுகள் நிறைய கொடுக்குறாங்க. அத மாதிரி மனமொன்றி பழகுதற்கு நல்ல அறிவுடைய உண்மையான தோழர்களை அவள் கொடுத்தாள். ஆனா நம்ம தனியாவே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நட்பு வட்டாரம் வேணும். அந்த நட்பு வட்டாரத்தையும் அன்னை எனக்கு கொடுத்திருக்கா. அவங்க எப்படி இருக்காங்க, அறிவுடையவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் பழகுதற்கு மனமொன்றி பழகுதற்கு இனிமையான நண்பர்களையும் அன்னை எனக்கு கொடுத்திருக்கிறா. சரி, நண்பர்களை கொடுத்துட்டா, அது மட்டும் இல்லை, நான் காதலுற்று கொஞ்சிறதுக்கு நல்ல நங்கையரை என்னை சூழ இருக்க வச்சா. அந்த அன்பை பத்தி நிறைய சொல்றாரு, அந்த காதலை பத்தி சொல்றாரு. அது நெருப்பாய் இருந்தாலும் அது சுவையான இன்பம் தரக்கூடிய நெருப்பாய், காதல் நெருப்பாய் இருந்து எனக்கு அதுக்கு தேவையான பெண்டிரையும் எனக்கு என்னோட சுற்றி இருக்க வைத்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இந்த இறகுடை பறவைகளும் நிலம் திரிந்திடும் விலங்குகளும் ஊர்வனகள் அலைகடல் நிறைந்திடவே எண்ணில் அமைத்திடற் கரிய பல்வகைப்படவே சுறவுகள் மீன் வகைகள் என தோழர்கள் பலரும் என கணித்தாள். நிறைவுற இன்பம் வைத்தாள், அதை நினைக்கவும் முழுதிலும் கூடுதில்லை. இது போக இப்ப அடுத்த இனங்களுக்கு வராங்க பறவைகள், இறகுடை பறவைகள் அதுவா ஃப்ரீயா அந்த உலகம் முழுக்க சுற்றி தெரியக்கூடிய அந்த பறவைகள். அது போக அந்த நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள், அந்த விலங்குகள்ல ஊர்வன இருக்குது. அது போக கடல்ல அரைகடல் நிறைந்திடவே எண்ணில் அமைத்திட கரிய பல்வகை பறவை, கடல்ல வகை வகையா நிறைய மீன் வகைகள் இருக்கு. இந்த எல்லாத்தையுமே அவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, மீனை பார்த்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.
அந்த அந்த மீன் எப்படி போகுது பாரு, அது எப்படி அந்த உணவு பிடிக்குது பாரு, அதுக்காகவே அதுக்கு உணவு போட்டு அது சாப்பிட்றத நம்ம பார்த்து ரசிப்போம். அதுல கலர் கலரா நிறைய மீன்கள் இருக்கு. அவைகளும் எனக்கு தோழர்களா எனக்கு அளித்திருக்கா. இது போக நிறைய இதெல்லாம் பார்த்து நான் மகிழ்றதுக்கு நிறைய இன்பங்கள் வைத்தால் அந்த இன்பத்தை என்னால நினைக்க நினைக்க எல்லாத்தையும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அதிகமான அபரிமிதமான இன்பங்களை எனக்கு அன்னை கொடுத்திருக்கிறா. சரி, இப்படி எல்லாம் மகிழ்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற அன்னை எனக்கு அறிவையும் ஊட்டுறதுக்கு நிறைய சாத்திரங்கள் கோடி வைத்தாள். இந்த சாத்திரங்கள் அப்படின்னா ஒரு மனுஷன் பண்பட்டு வாழ்றதுக்கு தேவையான வழிமுறைகள் எல்லாம் அதுல சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சாத்திரங்கள் நிறைய வைத்தா அதை தம்மினும் உயர்ந்ததோ ஞானம் வைத்தாள். அப்போ என்னன்னா, நம்ம உயர்ந்த ஞானத்தை அறிவு செருக்கை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்றதுக்கும் நிறைய சாத்திரங்களை கொடுத்திருக்கா. அதையெல்லாம் பார்க்கும்போது அதுலயும் சில வேடிக்கை மீத்திடும் பொழுதினிலே நான் வேடிக்கை உரை கண்டு நகைப்பதற்கே, சரி இதெல்லாம் பார்த்து நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுற நேரத்துல ஏன்னா வேடிக்கையா பார்த்து நகைப்பதற்கும் சில விஷயங்களை பத்தி சொன்னா என்ன அப்படின்னா, கோத்த பொய் வேதங்களும் அந்த வேதங்கள் நம்மளுடைய கடவுள் அருளிய வேதங்கள்ல சில இடத்துல போல சரியான பொருள் கூறாம அதுல பொய்யா சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது போக மத கொலைகளும் அரசர்தம் கூத்துகளும் மூத்தவர் பொய்நடையும் இள மூடதம் கவலையும் அவள் புனைந்தாள். என்னதான் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை சொல்ற அளவுக்கு சொல்லும் போதும் இது கூடவே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சில வேடிக்கைகளையும் சொல்றாங்க. அந்த வேடிக்கைகளை செய்யறது யாரு? மதத்துல ஆரம்பிச்சு அரசர்கள்ல இருந்து மூத்தோர்கள் இளையவர்கள் எல்லா இடத்துலயுமே சில நகைக்கக்கூடிய, அதாவது நகைக்கக்கூடியது அப்படின்னா என்னன்னா, அந்த அறிவு சார்ந்த செயலா இல்லாம நம்மளை பொய்மைப்படுத்துற மாதிரி உள்ள செயல்கள். அந்த பொய்மைப்படுத்துற மாதிரி செயல்கள் அப்படின்னா மத சார்பான ஒரு பொய் பிரச்சாரங்களோ இல்ல பொய்யான ஒரு தகவல்களையே சொல்றது. அரசர்கள் இப்போ முகலாயர்கள் இந்து சமய கோயில்கள் எல்லாம் நிறைய அழிச்சாங்க. அத மாதிரி அரசர்கள் செஞ்ச சில கூத்துக்கள், மூத்தவங்க வயசுல மூத்தவங்க தான், ஆனா அவங்ககிட்ட நிறைய பொய்யான செயல்கள் இருக்கிறதையும், இதையெல்லாம் போல இளையவர்களும் சில மூடத்தனமான செயல்கள் செய்யறாங்க. அதெல்லாம் கூட எனக்கு கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லி நாம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அன்னை எனக்கு வெளிப்படையா சில விஷயங்களை சொன்னதாகவும் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றாரு? கடைசி பாட்டுல வேண்டிய கொடுத்திடுவாள் அவை விரும்புமுன் கொடுத்திட விரைந்திடுவாள். எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துருவா. எனக்கு நான் கேட்கவே வேண்டாம். அவை விரும்புமுன், என்னோட எண்ணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை எனக்கு கொடுத்துருவா. அவை விரும்புமுன் கொடுத்திட விரைந்திடுவாள். வேகமா கொடுத்துடுறாள் அன்னை. இப்போ தாய் ஒரு பிள்ளைய எவ்வளவு ஆர்வமா, அந்த அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இப்ப என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் தாயோட அன்புக்கு நம்ம எதையுமே நிகரா சொல்லவே முடியாது. ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும், அதுக்கு எப்ப பசி என்ன கொடுக்கணுங்கிறத கொடுப்பாலும் அதுவும் அந்த பிள்ளை விரும்புறதுக்கு முன்னாடி ஓடி கொடுத்துடுறா அன்னை. ஆண்டருள் புரிந்திடுவாள். என்னை நல்லா ஆட்சி செஞ்சு அருள் புரிகிறா. அப்படி புரியறவ என்ன செய்யறா? அண்ணன் அர்ஜுனன் போலனை ஆக்கிடுவாள். கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தவர் அர்ஜுனன். அவரை போல என்னை என்ன செய்யறா? ஆக்கிடுதாள். யாண்டும் எக்காலத்திலும் அவள் இன்னருள் பாடுனர் தொழில் புரிவேன். எனக்கு இவ்வளவே கொடுக்கக்கூடிய அந்த அன்னை, அந்த கண்ணனாகிய என் அன்னைக்கு இந்த உலகத்துல யாண்டும் எக்காலத்திலும் இன்னருள் பாடுனர் தொழில் புரிவேன். அவளை பத்தி பாடக்கூடிய தொழிலை நான் இடைவிடாது செய்வேன். அப்படி நான் பாடும்போது என்ன கிடைக்குதான்? நீண்டதோர் புகழ்வாழ்வும் பிற நிகரரு பெருமையும் அவள் கொடுப்பாள். எனக்கு நீண்ட வாழ்வு, அந்த வாழ்வு எப்படி இருக்குமா? புகழ் மிகுந்த ஒரு வாழ்வாகவும் யாரு கூடயும் ஒப்பிட்டு கொடுக்க முடியாத பிற நிகரரு பெருமையும், கூட கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரியோ இல்ல கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள பெருமையும் எனக்கு அவள் கொடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையுடைய அருள் ஆற்றலையும் அருள் கொடைகளை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இயற்கையை வியந்து இயற்கையவே ஒரு விளையாட்டு பொம்மையாகவும் அவரை எல்லா விதத்திலையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு சாத்திரங்கள் எல்லாம் சொல்றாங்க, கதைகள் சொல்றாங்க.
விளையாட்டு பொம்மைகளை அந்த இயற்கையவே கொடுத்துட்டாங்க. அன்னை வந்து தன்னை அந்த மண் நிலத்தையே அன்னையோட மடியாகவும் இந்த வானத்தையே அன்னையோட கையாகவும் அழைத்து அவருக்கு எல்லா விதமான வளங்களையும் நல்குவார்கள் என்று சொல்லி இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். அந்த பாடலுடைய உட்கருத்துக்கள் எல்லாம் அழகா கொண்டு வந்துட்டீங்க பாமா ருக்மணி. கண்ணன் என் தாய். பாரதியார் 23 தலைப்புகளிலே கண்ணன் பாட்டு பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதில் 2வது பாடல் இப்போ நாம் பார்த்தது கண்ணன் என் தாய். சின்ன குழந்தையிலேருந்து சிசு அப்படிங்கிறோம், பிறந்த குழந்தை, அம்மா பாலை தவிர வேறு எதுவும் சாப்பிடாது. அந்த நிலையிலேருந்து படிப்படியாக வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைய, அந்த பிள்ளைய, அந்த மகளை தாய் எப்படியெல்லாம் வளர்க்கிறா, அத்தனையினுடைய அந்த தாயினுடைய அத்தனை செயல்களையும் இயற்கை வடிவில் இருந்து கொண்டு கண்ணன் செய்து கொண்டே இருக்கிறான் என்று இந்த பாடலில் ரொம்ப அழகா சுட்டி காட்டுகிறார் பாரதியார். உண்ண உண்ண தேவிட்டாதே அம்மை உயிரெனும் முலையினில் உணர்வேனும் பால். அன்னை பராசக்தி கண்ணனாக வந்து எனக்கு எப்படி பாலூட்டினாள்? உணர்வு எனும் பால், அறிவை கொடுக்கிறாள். அது எங்கேருந்து கிடைக்கிறது? உயிர் எனும் முலையினில் உணர்வு எனும் பால். இப்போ ஒரு ஜடப்பொருளுக்கும் ஒரு பிராணிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு கல்லோ மரக்கட்டையோ அப்படியே கடந்த இடத்துல கிடக்கு, நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு அதுக்கு கிடையாது, அது நகர்ந்து போகாது, அப்படியே கிடக்கு. ஒரு உயிர் பிராணின்னு சொன்னால் அதுக்கு தான் இருப்பது அதை உணர முடிகிறது. அந்த உணர்வு, கான்ஷியஸ்னஸ், அந்த அறிவு தான் அதனுடைய சிறப்பு. அது ரொம்ப சிறப்பாக மனிதனிடம் இருக்கிறது. அதனால உணர்வு எனும் பாலை எனக்கு ஊட்டுகிறாள். நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்ன? இந்த உணர்வு, அந்த அதனால் வரக்கூடிய அறிவு, அதனால் எனக்கு இயலக்கூடிய செயல்திறங்கள், இதெல்லாம். அப்போ அசைவும் அறிவும் செயலும் உடையது உயிர். மூச்சு விடுவது மட்டுமல்ல, அதில் அறிவு இருக்கணும், அசைவு இருக்கணும். அப்போ உயிர் என்பது இதெல்லாம் சேர்ந்தது. அதனால இங்க என்ன சொல்ற, அம்மா வந்து கண்ணன் என்கிற தாயானவள் உயிர் எனும் முலையினில் உணர்வு எனும் பாலினை நமக்கு ஊட்டுகின்றாள். அதை எப்படி கொடுக்கிறானா, வண்ணமுறவை தெனக்கே எந்தன் வாயினில் கொண்டூட்டும் ஓர் வன்மை உடையாள். அவளிடம் வள்ளல் தன்மை இருக்கிறது. அவ கேட்கட்டும் அப்படின்னு காத்திருக்க மாட்டார் தாய். பால் நினைந்து ஊட்டும் தாய். அதனால என்ன அவள்கிட்ட எடுத்துட்டு போய் பால் கொடுக்கிறாள். வாயினில் கொண்டு ஊட்டும் ஓர் வன்மை, வளம், தன்மை, ஒரு தாராள தன்மை உடையவள். அவள் யாரு? கண்ணன் என்னும் பெயர் உடையாள். என்னை கட்டி நிறைவான் எனும் தன் கையில் அணைத்து. இங்க இயற்கையினுடைய விஸ்வரூபத்தை சொல்ற. ஒரு குறிப்பிட்ட வடிவம் மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அம்மையாக, கண்ணனாக, தாயாக உருவகித்து அந்த விஸ்வரூபம், அந்த பேருருவை சொல்லுகிறாள். அதனால என்னை கட்டி நிறைவான் எனும் தன் கையில் அணைத்து. வானம் தான் அவளுடைய கைகள். கண்ணனுடைய, இறைவனுடைய அந்த விஸ்வரூபத்திலே கைங்கிறது அவ்வளவு உயரத்தில் போயிடுச்சு, வானம். அப்புறம் மண்ணெனும் தன் மடியில் வைத்தே பல மாயமூறும் கதை சொல்லி மனம் கழிப்பாள். மடியில் வச்சுக்கணும் குழந்தைய, கைகளால் பிடித்துக்கொண்டு தன் மடியில் வைத்துக்கொண்டு குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறா தாய். அது மாதிரி அவள் மடி எது? மண் எனும் தன் மடியில் வைத்தே. எத்தனைதான் வானத்தை எல்லாம் நம்ம ஆச்சரியத்தோடும் ரசனையோடும் பார்த்தாலும் நம்ம கால் மண்ணில் தான் உறுதியாக இருக்கணும் இல்லையா? அப்போதான் நாம் வந்து நல்ல நம்முடைய உயிர் வாழ்க்கையை நல்லா செய்ய முடியும். அதனால மண்ணெனும் தன் மடியில் வைத்து அப்போ வைத்துக்கொண்டு என்ன செய்கிறா? குழந்தைக்கு கதை சொல்லணும். அது ரொம்ப முக்கியம்.
அம்மா அப்பா மடியில் இருந்து கொண்டு கதை கேட்டு வளர்கிற குழந்தை நிச்சயம் அம்மா அப்பா நல்ல விஷயங்களை தான் எடுத்து சொல்லுவாங்க. அது தன்னறியாமல் தன்னுடைய பண்பு உருவாக்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு. அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க 2 பேரும் அன்போடு குழந்தைகளுக்கு கதை சொல்லணும். அதுதான் குடும்பத்தினுடைய வளர்ப்பினுடைய சிறப்பு, பெருமை. அப்படித்தான் குழந்தைகளுக்கு வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய பண்புகள் எல்லாம் கிடைக்கும். தனியாக இப்படி செய்யாது இப்படி செய் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. இந்த கதைகள் மூலமே புகட்டி விடலாம். அது சின்ன வயசுல இன்னதுன்னு புரிய முன்னாடி அந்த விஷயங்களை அது ஏற்றுக்கொள்ளணும். அப்பவே இந்த குழந்தைக்கு அப்படி கதைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா. அதனால மாயமுறும் கதை சொல்லி மனம் கழிப்பாள். அந்த மாயமுறும் அப்படிங்கிறதுக்கு அழகா விளக்கம் சொன்னாங்க பாமா ருக்மணி. மாயம் அப்படின்னா வியப்பாகவும் மயக்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருக்கக்கூடிய தன்மை தான் இங்க மாயம் அப்படின்னு சொல்றார். அது என்ன கதைகள் சொன்னார்? கண்ணன் என்கிற தாய் அப்படிங்கிறத அடுத்து சொல்றார். இன்பம் என சில கதைகள் எனக்கு ஏற்றம் என்றும் வெற்றி என்றும் சில கதைகள். எளிமையாத்தானே இருக்கு. வாழ்க்கையில நமக்கு என்னென்ன அனுபவங்கள் வரும், எப்படி இருக்குங்கிறத இங்க கதை சொல்றான்னு சொல்லிட்டார். இன்பமா சில நேரம் இருப்போம், நமக்கு வெற்றிகள் வரும், ஏற்றம் உயர்வு உண்டாகும். சில சமயம் துன்பம் என சில கதைகள், கெட்ட தோல்வி என்றும் வீழ்ச்சி என்றும் சில கதைகள். அப்ப வாழ்க்கையில எப்பவுமே வெற்றியா வந்துட்டு இருக்காது, தோல்வியும் வரும். எப்பவுமே ஏற்றம்தான் வரும்னு சொல்ல முடியாது, வீழ்ச்சின்னு வரும். எப்பவும் இன்பமா இருப்போம்னு சொல்ல முடியாது, துன்பமும் வரும். இது ஒரு கதை, அது ஒரு கதை, கலந்து கலந்து கொடுக்குறாளாம் அன்னை பராசக்தி, கண்ணன் என்கின்ற தாய். சரி, இதெல்லாம் எப்படி கொடுக்குறான்னா, என் பருவம் எந்தன் விருப்பம் என்னும் இவற்றினுக்கு இணங்க என் உளம் அறிந்தே. இளமையில பொதுவா மனது இன்பத்தை உணரும், இன்பத்தை பெற துடிக்கும். அதனால வாழ்க்கையில கஷ்டம் இருந்தா கூட ரொம்ப நேரம் கஷ்டப்பட முடியாது. இளமையில கொஞ்சம் வயசாயிடுத்துனா தான், முதுமை வர வரத்தான் கவலைகள் அதிகம் மனதை பீடிக்கும். அதனால என் பருவம் எந்தன் விருப்பம் எனும் இவற்றினுக்கு இணங்க என் உள்ளம் அறிந்தே அன்போடு அவள் சொல்லி வருவாள். இந்த வாழ்க்கை பாடங்களை எல்லாம் பராசக்தியாகிய கண்ணனாகிய தாய் அன்போடு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றாள். நாம தான் இது எப்பவுமே எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பராசக்தி இப்படிதான் எல்லா கதையிலும் கொடுப்பா அப்படின்னா, நீட்டில் ஒரு தோல்வி வந்ததுன்னு உடனே கதையை முடிச்சுக்கோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில சுவாமி சித்வானந்த மகாராஜ் சொல்லுவாங்க, தோல்வி வாழ்க்கைக்கு கவிதை ரசம் கொடுக்கிறது. அதுக்கு ஒரு 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 பொயட்ரிக் தன்மையா, அதில் ஒரு கவிதை ரசமும் கொடுக்கிறது. அதனால தோல்வி வாழ்க்கையில் இருக்கட்டும், இப்போ என்ன கெட்டு போச்சு, எப்பவும் வெற்றியே தான் வரணுமா அப்படின்னு. அப்படி தோல்விங்கிற கதையை அவள் சொல்லுவாள், அதை அன்போடு சொல்லுகிறாள். அப்போ நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் அந்த அனுபவங்களை கொடுப்பவளாகிய நம்முடைய கண்ணன் என்னும் தாய் அன்போடு தான் அதை கொடுக்கின்றாள். அன்போடு அவள் சொல்லி வருவாள், அதில் அற்புதம் உண்டாய் பரவசம் அடைவேன். அதை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, இது அம்மா கொடுத்தது, இது அம்மா கொடுத்தது. இப்போ அம்மா ஒரு கதை சொல்றான்னா பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா ஒரு பொம்மை கொடுத்துருக்கான்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸு, அம்மா போட்டு விட்ட அந்த பாசி மாலை, ஏதோ ஒன்று அப்படி அம்மா கொடுத்தா அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது பொருட்கள்லாம் நம்ம அப்படி ரசிக்கிறோம். வாழ்க்கையில இன்பம் துன்பம்ங்கிற அந்த கதைகளையும் நாம் அப்படி ரசிக்கணும். இது அம்மா கொடுத்தது. நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள் என்கின்ற பல்வேறு விதமான விசித்திரமான அனுபவங்கள் அனைத்தும் அன்னை கண்ணன் எனும் அன்னை நமக்கு அன்போடு கொடுத்தது என்று உணர்ந்து அதை நினைச்சு நாம பரவசம் அடையணும் அப்படிங்கிறார். அற்புதம் உண்டாய் பரவசம் அடைவேன். சரி, அப்புறம் கதை சொல்றது மட்டும் இல்ல, நீயா கொஞ்ச நேரம் விளையாடிக்கோ அப்படிங்கிறா. எப்பவுமே அவ கூடவே இருந்தா இந்த
கைக்குள்ளேயே வச்சிருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் வராது. கொஞ்சம் கொஞ்சம் கீழே விட்டு அதை விளையாட வச்சு பாப்பா தாய். அதை சொல்றார். விந்தை விந்தையாக எனக்கே பல விதவித தோற்றங்கள் காட்டுவிப்பாள். நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், விஸ்வரூபமா இயற்கை முழுவதுமே இங்க அந்த தாயின்னு சொல்றதுனால அவள் பலவித தோற்றங்கள் காட்டுகிறாள். என்னென்ன? சந்திரன் என்றொரு பொம்மை. அப்போ குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அது இப்படி கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இந்த வார சண்டமாமா அப்படிங்கிறது, அது ஒரு பொம்மைங்கிறது, எனக்கு அது வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழும். அப்படி இல்லை கதையில் சொல்லுவாங்கள்ல, சரி எனக்கு அதை கொடுத்தாதான் நான் சாப்பிடுவீங்க. உடனே சரின்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி இதை பற்றியா வந்துருச்சு அப்படின்னு அந்த நிலாவினுடைய பிரதிபிம்பம் இந்த தண்ணியில் விழுது. கையில் வந்துருச்சா, சரி இப்போ சாப்பிடு அப்படின்னு குழந்தைய ஏமாற்றி கொடுக்குறான் தெனாலிராமன். அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அது மாதிரி விதவிதமான பொம்மைகள் கொடுக்குறாளாம். சந்திரன் என்றொரு பொம்மை. அது எப்படிப்பட்ட பொம்மை? அதில் தன்னமுதம் போல ஒளி பறந்தொழுகும். அமுதம் போன்ற குளிர்ந்த இனிய ஒளி வரும். அப்புறம் மேகத்துக்கு சொல்றது அழகா இருக்கு பாருங்க. மந்தை மந்தையாக மேகம் பல வண்ணமுறும் பொம்மை அது மழை பொழியும். பல வண்ணமுறும் மேகங்கள்லயே 7-8 வகை இருக்கான். வெள்ளை வெள்ளேன்னு இருக்கக்கூடிய மேகங்கள், நல்ல மழை பொழிவதற்கான கார் மேகங்கள், இதற்கு இடையிலே கொஞ்சம் வெவ்வேறு நிறங்கள்லாம் மேகங்கள் இருக்கான். அதை தான் சொல்றார். வண்ணம் ஊறும் பொம்மை அது மழை பொழியும். அது எப்படி இருக்கான்? ஒண்ணா வராத மந்தையா, ஆட்டு மந்தை அப்படின்னாலே நிறைய ஆடுகள் போகுது. அது மாதிரி மேக கூட்டங்கள் அப்படி கூட்டமாகவே இருக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் நாம் சொல்லக்கூடியது பஞ்சு பொதி, பஞ்சு மூட்டை போல இருக்கு இந்த மேகங்கள் எல்லாம். அது இங்கே மந்தையா அப்படின்னு சொல்றார். மந்தையாக மேகம் பல வண்ணம் ஒரு பொம்மையது மழை பொழியும். இப்போ நம்ம சாவி கொடுத்தா ஓடுது பொம்மை அப்படிலாம் சொல்றோம்ல, அதை மாதிரி இயற்கை தாய் கொடுக்கின்ற இந்த பொம்மை என்ன செய்யும்? மழை பொழியும் அப்படிங்கிறார். முந்த ஒரு சூரியன் உண்டு. இப்படி மழை பொழிவதற்கு முன்னாடி இது எல்லாம் விட பெருசா ஒண்ணு இருக்கு. அதனது சூரியன்கிற பொம்மை. அதன் முகத்தொளி கூறுவதற்கோர் மொழி இல்லையே. சூரியனின் அந்த ஒளி, அப்பா அது கண்ணை கூச செய்வதா இருக்கு. அதுல ஒரு கடுமை கூட இருக்கு. சந்திரனின் ஒளியில் இருக்கிற இனிமை இதுல இல்லை. ஆனா வாழ்க்கைக்கு உயிருக்கு தேவையானது இந்த சூரியன் ஒளியில் மிகவே இருக்கு. அதனால அந்த சூரியனின் முகத்தின் ஒளியை வார்த்தையால் சொல்வதற்கு நமக்கு முடியாது என்கிறார். வானத்து மீன்களுண்டு. நட்சத்திரங்கள் சிறு மணிகளை போல் மின்னி நிறைந்து இருக்கும். வானம் முழுவதும் அப்படியே செதறி கிடக்கிற மாதிரி இருக்கு இந்த நட்சத்திரங்கள். நான் அத்தை கணக்கிடவே மனம் நாடி மிக முயல்கினும் கூடுவதில்லை. எனக்கு அது சாத்தியம் இல்லை, செய்ய முடியவில்லை. எதை? நட்சத்திரங்களை எண்ணுவதை. எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு என்னால் எண்ண முடியல. நாடி மிக முயல்கினும், விருப்பத்தோடு இந்த முயற்சி எடுத்தாலும் இந்த நட்சத்திரங்களை எண்ணவே முடியலப்பா, அவ்வளவு நிறைய இருக்கு. காணத்து மலைகள் உண்டு. பாமாருக்குனி நல்லா சுட்டி காமிச்ச மாதிரி இந்த மலைக்கு என்ன சொல்றார்? ஒவ்வொரு இயற்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்துக்கும் அதற்கென்றே உள்ள தனி சிறப்பை எடுத்து காட்டுறாருங்க. அவருடைய இயற்கை ரசனை, அந்த இயற்கையில் தெய்வீகத்தை காணும் தன்மை, அதை நாம பார்க்கிறோம். என்ன சொல்றார் மலையை பத்தி? காணத்து மலைகள் உண்டு, எந்த காலமும் ஒரு இடம் விட்டு நகர்வதில்லை. மந்தையா மேகம் வானத்துல அசைந்து போய்கொண்டே இருக்கு. ஆனா இந்த மலைகளோ, இப்ப அவர் மேலேந்து பார்வையை அப்படி கீழே கொஞ்சம் பூமிக்கு கொண்டு வரார். அங்க அந்த மலைகளை, பெருசா இருக்கிற மலைகளை பார்க்கிறார். அது தன் இடத்தை விட்டு ஒருபோதும் நகர்வதில்லை, எந்த காலமும் அவை நகர்வதில்லை. ஆனா கூட ஒரு புராண கதையில் என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அது விரும்பின இடத்துக்கு பறந்து போகுமா. அப்புறம் தான் பார்த்துட்டு வரேன் கடவுள், சரி இது ரொம்ப பறந்து போய் உயிர்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த பறக்கக்கூடிய சக்தியை மலையிட்டேருந்து எடுத்துட்டார் அப்படின்னு ஒரு கதை. அதனால இது என்ன செய்யுது? இருக்கிற இடத்துல இருந்து நகராம இருக்கான் மலைகள். அப்புறம்
மோனத்திலே இருக்கும். சமாதியில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது நல்ல யோகி ஒருவன் மனதை கட்டியாண்டு இருக்கிறான். அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்த அந்த மனமானது தூயதாகவும் இருக்கிறது. தூயதாகவும் அடங்கியும் ஆழ்ந்தும் செல்கின்ற மனது ஆத்மாவில் கரைந்து லயிக்கின்றது. அது சமாதி, மோனம். மோனம் என்பது ஞான வரம்பு. அப்படி இந்த மலையெல்லாம் அப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா அது மோனத்தில் சமாதியில் இருக்கிற மாதிரி இருக்கான் இவருக்கு தோணுது. மோனத்திலே இருக்கும் ஒரு மொழி உரையாது விளையாட வரும் கான். ஒரு வார்த்தை கூட பேசாது, ஆனால் நம்மளோட வந்து விளையாடும் அப்படிங்கிறார். அப்பன்னா நிறுத்தம், இவர் அந்த மலையை பார்த்து பார்த்து அப்படியே அதை ரசிக்கிறார். அது கூட விளையாடுற மாதிரி அது கூட இணங்கி இருக்கார். அதாவது இயற்கையின் ஒவ்வொரு அம்சமும் இந்த கவிஞனுடைய உயிரை அப்படி தொடுது. நல்ல நல்ல நதிகள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி பாருங்களேன். வானம், அப்புறம் மலை, அப்புறம் மலையிலேருந்து கிளம்பி ஓடுகிற நதிகள். அவை நாடெங்கும் ஓடி விளையாடி வரும் கான். மலை இருந்த இடம் விட்டு அசையாம வாயை திறக்காம இருந்துக்கிட்டே விளையாட வருது. நதிகள் அப்படி அசைந்து ஓடிக்கொண்டே வருகின்றன. நாடெங்கும் ஓடி விளையாடி வரும். மெல்ல மெல்ல போய் அவைதாம் வீழும் விரிகடல் பொம்மை அது மிக பெரிதாம். குழந்தைகளுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பொம்மை வச்சு விளையாடுறது. அப்படி விளையாடுறதுக்காகத்தான் எனக்கு இதெல்லாம் இந்த இயற்கை அம்சங்களை எல்லாம் பொம்மையாக கொடுத்துருக்கா பராசக்தி. அதில் உள்ளதே பெரிய பொம்மை இந்த கடல். எல்லையதில் காணுவதில்லை. அது எவ்வளவு பெருசு, அதனுடைய ஆரம்பம் எங்க முடிவு எங்க தெரியல. அலை எற்றி நுரை கக்கி ஒரு பாட்டு இசைக்கும். அலை எற்றி நுரை கக்கி ஒரு பாட்டு இசைக்கும். அது என்ன பண்ணுகிறது? அலை வீசுகிறது. இந்த கடலானது கரையை விட்டு வர்றதில்லை, ஆனால் அது அலை வீசி வீசி கரையில் மோதி மோதி அலை எற்றி அதை தூக்கி எரிஞ்ச மாதிரி எற்றி நுரை கக்கி அதில் அப்படியே நுரை வருது. ஒரு பாட்டு இசைக்கும். அதில் ஒரு சத்தம் உண்டாகிறது இல்லையா? அது பாடுதான். எப்படி? மலை வந்து மோன மொழி தான் பேசித்து, மௌனமாக இருந்தது. அதுக்கு நேர் எதிரடையா இந்த கடல் சத்தமிட்டு கொண்டு பாட்டு பாடுகிறது. அந்த ஒல்லெனும் அப்பாட்டினிலே, அது ஒல்லுங்கிற ஒலி, ஒரு ஓன்னு ஒரு ஒலி, அவ்வளவுதான். இன்னதுன்னு சொல்ல முடியாம ஒரு எழுத்துக்கள் தனித்தனியாக பிரித்து சொல்கிற மாதிரி ஒரு எழுத்து இல்லது, ஆனால் ஒரு ஓசை. ஓசை அங்கு கிளப்பப்படுகிறது. அதனால ஒல்லெனும் அப்பாட்டினிலே அம்மை ஓங்கெனும் ஓமெனும் பெயர் என்றும் ஒலித்திடும் கான். இந்த ஓம் என்பதுதான் அன்னை பராசக்தியின் கண்ணனாகிய தாயின் பெயர் அப்படிங்கிறார். உண்மைதானே? அதாவது இறைவனுடைய தன்மையை சொல்லுவதற்கு, இறைவனை விளக்குவதற்கு ஏற்பட்ட பெயர்களில் மிக அழகானது, எளியது, உடனே நமக்கு தொடக்கூடியது, உள்ளத்தை தொடக்கூடியது ஓம் என்கிற பெயர். அதான் சொல்கிறேன், ஓம். அதனால இப்போ நம்ம விவேகானந்த கேந்திராவில் போனீங்கன்னா அங்கே கோயிலில் கருவறையில் எந்த உருவமும் இருக்காது. ஓம்னு எழுதியிருக்கும். ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோவில் அந்த ஓம்னு எழுதி அழகாக அதுக்கு லைட் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஓம். ஒல்லெனும் அப்பாட்டினிலே அம்மை ஓமெனும் பெயர் என்றும் ஒலித்திடும் கான். அப்புறம் கடல்லேருந்து அப்படியே மருதம் அப்படி நிலப்பகுதிக்கு வர சோலைகள் காவினங்கள் பூங்காக்கள் அங்கு சூழ்தரும் பல நிற மணிமலர்கள். சரி, சாலவும் இனியனவாய் அங்கு தருக்களில் தூங்கிடும் கனி வகைகள். இந்த பழங்கள் என்ன பண்ணுறதான், மலை அது மரத்தினுடைய அந்த கிளையை பிடித்து கொண்டு தொங்குருதான். அப்படி தொங்கிட்டு அசையாமல் அப்படியே இருக்கிறத பார்த்தா தூங்குதுன்னு சொல்கிறேன். வேண்டிய அளவு காலம் எடுத்துக்கொண்டு பழுத்து வரணும். அதனால இந்த கனிகள் மரத்தை விட்டு சீக்கிரம் பிரிஞ்சிடாம அதை பற்றி பிடித்து கொண்டே அப்படி தூங்கிட்டு இருக்கான். தருக்களில் தூங்கிடும் கனி வகைகள்.
ஞாலம் முற்றிலும் நிறைந்தே. இப்படி இங்கேதான் இருக்கு அங்கதான் இருக்குன்னு இல்லை, உலகம் முழுக்க இருக்குது இதெல்லாம். எது? இந்த மரங்கள், செடி கொடிகள், என்ன மலர்கள், காய்கனிகள் எல்லாம். மிக நயன் தரும் பொம்மைகள் எனக்கெனவே. இது ஒன்று எனக்கு ஒரு பொம்மை, மலையின் பொம்மை, மேகங்கள் பொம்மை, சந்திரன் சூரியன் பொம்மை, அப்புறம் நதிகள் எல்லாம் பொம்மை, கடல் பெரிய பொம்மை, ரொம்ப பெருசு, எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறதுனே தெரியாத பெரிய பொம்மை, மரம் செடி கொடிகள் மலர்கள் கனிகள் எல்லா பொம்மைகள் எனக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கு. கோலமும் சுவையும் ஊற, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அது கோலம். சுவை, சுவைப்பதற்கு, அதாவது இந்திரியங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்திருக்கிறாள் அன்னை பராசக்தி. அவள் கோடி பல்கோடிகள் குவித்து வைத்தாள். இந்த தாயினுடைய செல்வத்துக்கு எல்லை இல்லை, அதனால கோடி பல்கோடி சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த குழந்தை நீ விளையாடு, உனக்கெல்லாம் வச்சு விளையாடு அப்படின்னு இயற்கையில் இவ்வளவும் கொடுத்துருக்கா. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை பெருசாக நினைத்து கொண்டு இந்த இயற்கையினுடைய அற்புதங்களை பார்க்க தவறி விடுகிறான். அதெல்லாம் பார்த்து ரசித்தாலும் இந்த கவலையை மறந்துடலாமே, அதை எதிர்கொள்வதற்கான சக்தியை பெறலாமே என்கிற ரகசியத்தை அவன் தெரிந்து கொள்ளாது கவலைப்படுகிறான். அதனால பாரதியார் பாடலை படித்தா நமக்கு அந்த ரகசியம் புரிஞ்சிடும். தின்றிட பண்டங்களும், இப்போ மேன்மேடு, மனிதன் செய்யக்கூடியது, தின்பண்டம். என்ன செவி தேவிட்டர திகட்டாம கேட்டுட்டே இருக்கலாமா, அப்படி தேவிட்டர கேட்க நற்பாட்டுக்களும் ஒன்றுற பழகுதற்கே, வேறுபாடு இல்லாமல் சேர்ந்து பழகணும். நட்புல பிரிவினை, வேறுபாடு, மன வேறுபாடு, நீ நினைக்கிறது வேற என்னுடைய தேவை வேறன்னு போகாம ஒன்னா இருக்காங்களா நல்ல நண்பர்கள். அப்படி ஒன்றுற பழகுதற்கே அறிவுடைய மெய்த்தோழரும் அவள் கொடுத்தாள். இந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்முடைய நட்பு அறிவுள்ளவர்களுடைய நட்பை தான் நாம் நாடணும். அறிவில்லாதவர்களுடைய நட்பு நமக்கு தொந்தரவா முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு குரங்கு அதை வளர்த்தான், கூடவே வளர்த்தான் குரங்க. அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணும், இவர் கூடவே வரும், எஜமான் கூடவே இருக்கும். ஒரு தரம் சாப்பிட்டுட்டு, சரி நீ நான் அப்படி படுத்து தூங்குற, நீ பார்த்துக்கோ அப்படின்னு குரங்க பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஆள் தூங்குறாரு. அப்போ ஈ இந்த ஆள் கழுத்தில் உட்காருது. ஈ இந்த மனுஷன் கழுத்தில் உட்காருது. உடனே இந்த குரங்கு, இந்த ஈ நம்ம எஜமானன் மேலே உட்காருதா, இதை நான் விடப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல் எடுத்து போட்டுருத்தான். ஈய விரட்டுறேன்னு சொல்லி எஜமானன் கழுத்துல கல்லை தூக்கி போட்டுருத்தான். அப்போ அறிவில்லாதவர்கள் நட்பு நமக்கே ஆபத்தாக முடியும். அதனால இவள் எப்படிப்பட்ட நண்பர்களை எனக்கு கொடுப்பாளாம், அறிவுடை மெய்த்தோழரும், அறிவும் இருக்கு அன்பும் இருக்கு, அதனால் அவர்கள் உண்மை நண்பர்களாக இருக்கிறார்கள். மெய்த்தோழர்களும் அவள் எனக்கு கொடுத்தாள். அப்புறம் முதல்ல சொன்னார் பருவத்துக்கு ஏற்ப கதைகள் சொல்லுவாள்னு சொல்லி. அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது பொம்மைகள் எல்லாம் கொடுத்தார். இப்ப அவர் வளர்ந்து இளைஞனாகிவிட்டான். இந்த இளைஞன் உள்ளத்திலே காதல் உணர்ச்சி வருகிறது. அதற்கேற்ப என்ன சொல்றார், கொன்றிடும் என இனிதாய் இன்ப கொடு நெருப்பாய் அனல் சுவையமுதாய் நன்றியல் காதலுக்கே இந்த நாரியர்தமை என்னை சூழ வைத்தாள். அப்போ இந்த காதலினுடைய உணர்வு எப்படி இருக்கான், அது சுடுதான், நெருப்பு மாதிரி சுடுகிறதான். கொன்றிடும் என இனிதாய், இனியதாகவும் இருக்கு ஆனால் சாகடிக்கும் போலையும் இருக்கான். கொன்றிடும் என இனிதாய் இன்ப கொடு நெருப்பாய், கொடு நெருப்புனா ரொம்ப கஷ்டம் வேண்டான்னு சொல்லுவோம், ஆனால் அது இன்பமாகவும் இருக்கு. அப்படி முரண்களின் கூட்டாக இது அமைந்திருக்கிறதான். அனல் சுவை அமுதாய், சுவையாகவும் இருக்கு நெருப்பு மாதிரியும் இருக்கு. இப்படி இந்த நன்றியல் காதலுக்கே நாரியர் பெண்களை என்னை சூழ வைத்தாள். இது இந்த காலத்தில் இயற்கை இளமை பருவத்தில் இப்படி ஒரு சூழலை அவள் வச்சாள். இறகுடை பறவைகளும் நீளம் தீரிந்திடும் விலங்குகள் ஊர்வனகள். இங்கே உயிர்களை பற்றி நம்முடைய சாஸ்திரங்களை ரொம்ப அழகா, எத்தனை வகை உயிர்கள்,
7 வகை பிறப்பு. பிறப்புங்கிறது உடல். என்ன பிறப்பு எடுத்திருக்கிறோம்? மானுட பிறப்பு எடுத்திருக்கிறோம். பிறவி பிறப்புங்கிறது உடலை குறிக்கிறது. மானுட பிறவினா மானுட உடலை எடுத்திருக்கிறோம். ஒரு மீன் இருக்குன்னா அது மீன் பிறவினா மீன்கிற உடலை எடுத்திருக்கிறது. பறவை பறவை உடல். அப்போ அந்த உடல்கள் 7 வகை. தாவரங்கள், நீர்வாழ்வன, பறப்பன, ஊர்வன, விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் அப்படின்னு 7 பிறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 7 வகை பிறப்பு என்று சொல்லுவது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். இறகுடை பறவைகளும், பறக்கிறதுக்கு அதுக்கு இறகு வேணும். அது எவ்வளவு உயரங்கள் பறக்கிறது, எவ்வளவு தூரம் பறந்து வருகிறது. இப்போ வெயில் காலத்தில் நம்ம இடத்துல தண்ணி இருக்குன்னா எங்கேருந்தோ 6000 மைல் கப்பால் இருந்தெல்லாம் சில பறவைகள் விடந்தாங்கல் போன்ற இடங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவ்வளோ தூரம் பறக்கிறதுக்கு அந்த இறக்கையில் எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அதனால இறகுடை பறவைகளும், நிலம் திரிந்திடும் விலங்குகள். பறவைகள் வானத்தில் திரிகின்றன, நிலத்தில் திரியக்கூடிய விலங்குகள். அப்புறம் ஊர்வனகள், இன்னும் தரையை ஒட்டி. விலங்குன்னா தரையிலேருந்து மேலே எழும்பிடுச்சு, கால் உயரமாக இருக்குது. இது ஊர்வனவோ தரையிலேயே ஒட்டிக்கிட்டு இப்படி இழுத்து இழுத்துட்டு போகுது. ஊர்வனகள் அரைக்கடல் நிறைந்திடவே எண்ணில் அமைத்திடற்கு அறிய பல்வகைப்படவே சுறவுகள். கடலுக்குள்ள பல இந்த மீன் வகைகள், சுறவு, சுறா மீன், அது போன்ற மீன்கள் எல்லாம் இருக்கான். அது அரைக்கடல் அப்படிங்கிறார். அரைக்கடல்னா என்ன? அரை அப்படின்னு சொன்ன ஒலி எழுப்புகின்றன்னு அர்த்தம். அலைகள் வீசி அதனால் ஓசையை எழுப்புகின்ற கடல். அரைக்கடல் நிறைந்திடவே, அந்த கடல் முழுக்க இருக்கிற மாதிரி இந்த மீன் வகைகள் இருக்கின்றன. சுறவுகள் மீன் வகைகள் என தோழர்கள் பலரும் இங்கு எனக்கு அளித்தாள். நிறைவுற இன்பம் வைத்தாள், அதை நினைக்கவும் முழுதிலும் கூடுவதில்லை. சமீபத்தில் பார்த்தேன். இப்போ நம்ம நவராத்திரிக்கு கொலுலாம் வச்சோம், வீட்டில் எல்லாரும் வச்சுருப்பீங்க. இப்போ இது ஏதோ ஒன்று மரைன் கிங்டம்னு ஏதோ ஒரு இது இருக்கான், விஜிபி அந்த இதில் குழந்தைகளுக்கு இந்த தீம் பார்க் மாதிரி. அதில் தண்ணிக்குள்ளே குலு வைக்கிறதான். அதில் ஒரு அது என்னது மர்மைடு அப்படிம்பாங்க இல்லையா, தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் பிராணி. அது மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் உள்ளுக்குள்ளே போயிட்டு அங்கே கோலாட்டம் அடிச்சுக்கிட்டு பொம்மை வச்சு சாமி கும்பிட்டு என்னமோ பண்ணுறா. அப்படியெல்லாம் காட்டுறாங்க தண்ணிக்குள்ளே, கடல் தண்ணிக்குள்ளே. அது மாதிரி நிறைவுற இன்பம் வைத்தாள், அதை நினைக்கவும் முழுதிலும் கூடுவதில்லை. எவ்வளவுதான் இன்பம் இருக்குன்னு நினைச்சு கூட எனக்கு பார்க்க முடியல, அவ்வளவு நிறைய இருக்கு. சாத்திரம் கோடி வைத்தாள். சாஸ்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்டளையிட்டு நம்மை காப்பாற்றுவது. இதை செய்தால் உனக்கு நல்லது, இதை செய்யாதே, நீ இதை செய்தால் உனக்கு கெடுதல் என்று கட்டளையிடுவது. அதுதான் சாஸ்திரத்தினுடைய வேலை, சாஸ்திரம். அப்படி கட்டளையிடுவதன் மூலம் நம்மை காப்பாற்றுவது. இப்போ வள்ளுவர் எடுத்துக்கோங்களேன். கற்க, கசடர கற்க, அதற்கு தக நிற்க. கட்டளை தானே இதெல்லாம். கற்கன்னா படி, கட்டளையிடுறார். என்ன படிக்கணும்? படிக்க வேண்டியதை கசடர எப்படி படிக்கணும்? கசடர கற்க. எதை படிக்கணும்? கற்பவை. கற்க வேண்டிய நல்லவற்றை தான் படிக்கணும், வேண்டாததெல்லாம் படிக்காது. கற்றப்புறம் என்ன செய்யணும்? கற்றபின் அதற்கு தக நிற்க, நீ படித்தபடி வாழ்க்கையில கடைப்பிடி. இப்படி நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கட்டளையா சொல்லுவது சாஸ்திரம். அப்படி சொல்வதன் மூலம் நம்மளை காப்பாற்றுவது சாஸ்திரம். அதனால சாத்திரம் கோடி வைத்தாள். அதில் நம்முடைய பாரத தேசத்தை மாதிரி வேற எந்த நாட்டிலையும் இவ்வளவு அருமையான சாஸ்திரங்கள் பார்க்கவே முடியாது. எவ்வளவு இருக்குங்கிறீங்க? அடையப்பா. அதாவது சாஸ்திரங்கள் அந்த காலத்துலலாம், இப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் புஸ்தகங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு 2 புஸ்தகம் 3 புஸ்தகம் படிச்சுட்டு நான் ரொம்ப படிச்சிட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போர்ஷன் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. டீச்சர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்களா படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் படிக்கிறதுன்னு சொன்னால் 14 சாஸ்திரங்கள் படிக்கணுமா, வித்யாஸ்தானங்கள். அதெல்லாம் படித்தா தான் உண்மையில் ஒருத்தன் கற்றவன். அந்த 14 என்னன்னு கேட்டால் அப்படியே மயக்கம் போட்டுருவோம் நம்ம. 4 வேதங்கள்,
அந்த 4 வேதங்கள் ரிக் சாம அதர்வம், அதற்கு உண்டான உபவேதங்களும் இருக்கு. ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம், இந்த உபவேதங்கள் 4 வேதங்கள், அப்புறம் உபவேதங்கள், அப்புறம் வேத அங்கங்கள் 6. இந்த வேதம் சரியா புரியணும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அங்கங்கள் இருக்கு. 4 வேதம் 6 அங்கம் ஆயினானை அப்படின்னு பாடுறார் அப்பர். அந்த 6 அங்கங்கள், அப்ப 4 4 8 6 14 ஆச்சா. இது போக இன்னும் ஒரு 4 இருக்கு, இன்னும் ஒரு 6 இருக்கு, 6 தரிசனங்கள். அது போக யோகம் இருக்கு, இது போக தர்மசாஸ்திரம். இவ்வளவு படிச்சிருக்காங்க தர்மசாஸ்திரங்கள். இவ்வளவு படிச்சாதான் ஒருத்தன் அறிஞன், சாஸ்திரி அப்படிங்கிற பேருக்கு தகுதி உடையவன். இதுல வேண்டாத விஷயம் எல்லாமே வாழ்க்கை பாடங்கள், வாழ்க்கைக்கான விஷயங்களை தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அதுதான் சாஸ்திரம் கோடி வைத்தாள். சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு பாருங்க இது எங்க சாஸ்திரம்னா இது ஒண்ணு இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு சில மதங்கள்ல அவரவருடைய சாஸ்திரத்தை கொண்டு சொல்றாங்க. உங்களுடைய சாஸ்திரம் கேட்டா எது இந்துக்களுக்கு அப்படி சொல்லவே தெரியல அப்படிங்கிறாங்க. இது ஒரு பலவீனம் போல நமக்கு சொல்றாங்க அல்ல. ஆனா இது அந்த திகைச்சு நிற்க கூடாது. இந்துவுக்கு தெரியணும் நமக்கு இது பலவீனம் இல்லை, நிறைய சாஸ்திரம் இருக்கு, அவரவருக்கு விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம். ஆனா இந்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மூலமானது, அடிப்படையானது 4 வேதங்கள் இருக்கு, இது சாம அதர்வ வேதங்கள் அப்படிங்கிற இந்த அடிப்படை உண்மை நமக்கு தெரியணும். எல்லா சாஸ்திரங்களுமே இந்த 4 வேதங்களின் அடிப்படையில் வந்தவை தான். அப்படி கொடுத்திருக்காங்க நமக்கு பெரியவர்கள். அதனால சாஸ்திரம் கோடி வைத்தாள், அவை தம்மினும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தாள். அப்போ ஏன் இந்த சாஸ்திரத்தை இயற்கை தாய் கொடுத்தாள் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, நம்ம மகரிஷிகள் எல்லாம் இந்த சாஸ்திரங்களை எழுதின பொழுது இயற்கை, அதாவது அவர்கள் தியானம் பண்ணி தாம் இயற்கை அல்லது இறைவன், என இயற்கை என்பது இறைவனின் வெளிப்பாடு தான், இறைவனுடைய அருள் திறத்தை உணர்ந்து அதை தான் இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லி வச்சிருக்காங்க. அதனால சாஸ்திரம் கோடி வைத்தாள்னு அம்பாளே, அதாவது பராசக்தியே கண்ணன் தாயே வச்சுட்டான்னு சொல்றார். அவை தம்மினும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தாள். எதுக்கியா இத்தனை புஸ்தகம்னா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு தற்பெருமை கொள்வதற்கல்ல, அதன் சாரமான ஞானம். அந்த ஞானம் என்பது புஸ்தகத்தை விட உசந்தது. இந்த புஸ்தகத்தினுடைய துணையெல்லாம் உனக்கு ஞானம் வந்துட்டாலும் சரி, ஓகே, நீ புஸ்தகம் தெரிஞ்சுதான் தீரணுங்கிறதுல, ஆனா ஞானம் வேணும். அப்போ அவை தம்மினும் எவை தம்மினும் அந்த சாஸ்திரங்களை விடவும் உயர்ந்ததோர் ஞானம் வைத்தாள். சரி, இவ்வளவு சாஸ்திரங்கள் நான் படிக்கணுமா? ஆமா, படிச்சு மிச்சம் வேற இருக்குன்னு வேற சொல்ற. மீத்திடும் பொழுதினிலே, மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது சாஸ்திரம் படிக்காத நேரத்துல, நான் வேடிக்கை ஊற கண்டு நகைப்பதற்கே. இதுல பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ புஸ்தகம் படிச்சாதான் உனக்கு அறிவு வரும்னு நினைக்காதே. மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையில யார் யார் என்னென்ன எப்படி பண்றாங்க, இந்த சமுதாயங்கள் எப்படி, மனித சமுதாயத்துல அந்தந்த சமுதாயங்கள்ல எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க வரலாறு எப்படி இருக்கு, நம்ம பாரத தேசத்தின் வரலாறு எப்படி இருக்கு, அந்நியர்களை எல்லாம் எப்படி நாம சமாளிச்சோம், இப்ப ஏன் திணறணும், இப்பவும் நம்மளுக்கு சமாளிக்க முடியும் என்று நாம் மனித சமுதாயத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்ற. நீ தேடும் பொழுதினிலே நான் வேடிக்கை ஊற கண்டு நகைப்பதற்கே. இப்போ ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்றார். என்ன சொல்றார்? கோத்த பொய் வேதங்களும், நல்ல வேதங்கள் இருக்கு, சத்தியத்தை சொல்லக்கூடிய வேதங்கள், அதுக்கு நடுவில் அப்படியே அரிசியில கல்ல கலந்த மாதிரி இந்த சாஸ்திரங்களுக்கு நடுவில் பொய் சாஸ்திரங்களும் வந்துருது. அதுதான் வேதம் மாதிரி முக்கியத்துவம் பிடித்து கொண்டு மனிதர்களை முடக்கி போட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். கோத்த பொய் வேதங்களும் மத கொலைகளும் அரசர்தம் கூத்துக்களும். ஏன்னா சில பேருடைய சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கான், இந்த கடவுளை நம்பாதவன் எல்லாம் உயிரோட விடாத, கழுத்து அறுத்து கொன்னுடு அப்படின்னு சொல்லியிருக்குங்கிறாங்க. எப்படி இருக்கு? இதை சொல்றதுக்கு ஒரு சாஸ்திரம் வேணுமான்னு நமக்கு தெரியல. அதனால கோத்த பொய் வேதங்களும் மத கொலைகளும் அரசர்தம் கூத்துக்களும். அப்புறம் சமயத்துலதான் அப்படின்னு சொன்னா அரசியல்லையும் சண்டை தான். மூத்தவர் பொய் நடையும், இந்த அரசியல் இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சாதாரண நடைமுறை வாழ்க்கை பார்த்தா அதுல இந்த வயசான பெரியவங்க எவ்வளவு ஏமாத்து வேலை பண்றாங்க.
அதாவது இளைஞர்களுக்கு அது ரொம்ப ரத்தம் கொதிக்கும், பெரியவங்க தப்பு பண்ணினா. அதனால சொல்றார், மூத்தவர் பொய் நடையும். சரி, இவங்க எப்படி இருக்காங்க? மூத்தவருடைய பொய் நடையை கண்டு கொதிக்கிறாங்களே இந்த இளைஞர்கள். இளம் மூடர்தம் கவலையும். இளைஞர்கள் எப்படி இருக்காங்களா? அனுபவ அறிவு இல்லாததுனால மூடர்களாக இருக்கிறார்கள். அப்படி அறிவு இல்லாததுனால, அதாவது அனுபவம் இல்லாததுனால தேவையில்லாததுக்கு கவலைப்படுறாங்களாம். இளமூடர்தம் கவலையும் அவள் புனைந்தாள். நல்ல தன்னுடைய கற்பனையில இவ்வளவு விஷயத்தை நினைச்சு நினைச்சு அவள் உண்டாக்கி வைத்திருக்கிறாள், உருவாக்கி வைத்திருக்கின்றாள். சரி, அப்புறம் இது பாருங்க, அவள் என்னென்னலாம் எனக்கு பண்ணியிருக்கான்னு அந்த லிஸ்ட்டை நான் எல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன ஆசைப்படுறேன்னு எல்லாம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டார். இப்போ வேண்டிய கொடுத்திடுவாள், அவள் விரும்பும் முன் கொடுத்திட விரைந்திடுவாள். எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசை என் மேல் மனசுல எழும்பி, இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோமே, அந்த உணர்வுறு மனதுல எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவள் அதை கொடுத்து விடுவாள், கொடுத்திட விரைந்திடுவாள், வேகமா எனக்கு கொடுத்துருவாள். ஆண்டு அருள் புரிந்திடுவாள். அப்புறம் எப்படி என்னை என்ன செய்கிறாள், எப்படி அவள் உருவாக்குகிறாள்? அண்ணன் அருச்சுண்ணன் போல் என்னை ஆக்கிடுவாள். ஒரு நிறை மனிதனுக்கு அடையாளமா அர்ஜுனனை வைக்கிறாங்க. சுவாமி சித்மானந்த மகாராஜ் பகவத்கீதையினுடைய முன்னுரையில வியாக்கியானம் எழுதியிருக்காங்களே, அதுல முன்னுரை கொடுத்துருக்காங்க. அதுல சொல்லுவாங்க, யுதிஷ்டிரர் ஏற்கனவே பெர்ஃபெக்ட்னு சொல்ற மாதிரி ரொம்ப சரியா இருக்கார். அதனால அவருக்கு இந்த கீதை உபதேசம் தேவையில்லை. பீமன் அவனுக்கு ஒரு தேவை இருக்குன்னா கூட ஒரு முரட்டுத்தனம், ஒரு விலங்குத்தன்மை இருக்கு. 100 பேரையும் கொன்னான் பாருங்க. 100 பேரையும் கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து பூசினேன்னா, அவன் குழலில் பூசுவேன்னா செய்கிறான். அதுக்கும் ஒரு பலமும் ஒரு உறுதிப்பாடு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கொஞ்சம் கொடூரமாக இருக்குல்ல. இப்படி தெய்வம் போல இருக்கிற யுதிஷ்டன், கொஞ்சம் விலங்குத்தன்மையோடு இருக்கிற பீமன், இவங்க 2 பேருக்கு நடுவில் மனிதன் போல இருந்து நமக்கெல்லாம் அப்படியே இவன் நம்பாளு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறவன் அர்ஜுனன், மனிதர்களில் சிறந்தவன். அதனால அண்ணன் அர்ஜுனன் போல் என்னை ஆக்கிடுவாள். அப்புறம் யாண்டுமை காலத்திலும் அவள் இன்னருள் பாடும் நல் தொழில் புரிவேன். கண்ணன் எனும் இந்த தாய் எனக்கு செய்திருக்க கூடியதெல்லாம் நான் என்ன செய்யணும்? காலந்தோறும் நினைத்து 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 மகிழ்ந்து உள்ளே உணர்ந்து அதை கவிதையா பாடிக்கொண்டே இருக்கணும். என்ன சுவாமி சித்பானந்த மகாராஜ் சொல்லுவார், கம்யூனியன் வித் தி ஆரிஜின் மேக்ஸ் தி ஆஃப் ஸ்பிரிங் ஹோலி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வச்சனம் இது. அதாவது இந்த பிள்ளை இருக்கே, இந்த பிள்ளைகள் பெற்றவரோடு வைக்கிற இணக்கம் அதை புனிதப்படுத்தும் அப்படிங்கிற. நாம் எங்கேருந்து வந்தோமோ அது கூட தொடர்பு வைக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திரிஞ்சிடக்கூடாது. இவ்வளவு அழகா இருக்கு, எத்தனை பார்த்தாலும் சரி, கடைசியில் எங்கே வந்துடணும்? அவள்கிட்ட வந்துடணும், இறைவன்கிட்ட வந்துடணும். அதுதான் நம்முடைய தோற்றுவாய், துவக்க புள்ளி. அதோடு நாம் வைக்கக்கூடிய தொடர்பு நம்மை புனிதப்படுத்தும். அதனால நாம் என்ன செய்யணும்? யாண்டும் எக்காலத்திலும் அவள் இன்னருள் பாடும் நல் தொழில் புரிவேன். பாரதியாருக்கு இந்த கவிதை பாடுறது அவ்வளோ ஒரு உயிர். அது ஒரு பணி இல்லை, உயிர். மூச்சு விடுற மாதிரி அவர் கவிதை பாடுறது அவருக்கு இருந்திருக்கு. சின்ன வயசுலேயே அது வந்துட்டு அந்த திறமை அவருக்கு. அதை பாடினாதான் தன் நினைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய கருத்துக்கள், பேர் உண்மைகளை எல்லாம் பாடலாம் வடிச்சு கொடுத்தாதான் அவருக்கு நிம்மதியா இருக்கு. பல இடங்கள் சொல்ற, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், சோர்வடையாமல் இருக்கணும். இதெல்லாம் எப்போ முடியும்னா, உமைக்கினிய மைந்தனாகிய விநாயக பெருமான் நம்ம பொறுப்பெல்லாம் எடுத்துக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பை அவன் பார்த்துப்பான். நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாடிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். அப்படி பாடணும். இன்னொரு இடத்துல சொல்ல, பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடுவேன் அப்படிங்கிற. இந்த உலகத்தை நான் காப்பாற்றுவேன் என்னுடைய பாட்டின் மூலம். அதைத்தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்.
100 வருஷங்களுக்கு மேலாச்சு அவர் எழுதி. நாம் இன்றைக்கு அதை படித்து ரசித்து கொண்டு மனது அப்படியே உச்சத்துக்கு போகிறது, எவரெஸ்ட்டுக்கு போகிறது. அப்படி பாட்டு திறத்தால் நம்மை அவர் பாலிக்கிறார். யாண்டுமே காலத்திலும் அவள் இன்னருள் பாடும் நல் தொழில் புரிவேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நீண்டதோர் புகழ் வாழ்வும். பாரதியாருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை இல்லை, 39 வயசுல போயிட்டார். ஆனா அது புகழ் வாழ்வு. அவருடைய சரீரம் வீழ்ந்த போது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு 20 பேர் கூட வரல. ஆனா இன்றைக்கு உலகமே அவரை கொண்டாடுகிறது. அப்போ புகழ் வாழ்வு. பிற நிகரரு பெருமையும் அவள் கொடுப்பாள். யாரு? கண்ணன் எனும் என் தாய். நீண்டதோர் புகழ் வாழ்வும் பிற நிகரரு பெருமையும் அவள் கொடுப்பாள். கண்ணன் என்னும் பெயருடையாள். जय पराशक्ति महामाई की जय।